Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜயின் பரப்புரைக்கு அனுமதி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, விரிவா சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி சார்ந்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கட்சியின் தலைவர் விஜய் கடந்த 13ஆம் தேதி திருச்சி பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார். இந்த பிரச்சாரமானது செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை ஒவ்வொரு சனிக்கிழமை நடைபெற அறிவிக்கப்பட்டுள்ளது. இது திருச்சி பிரச்சாரத்திற்கு கடுமையான நிபந்தனைகள் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி விண்ணப்பங்களை எந்த பாரபட்சம் இல்லாமல் அதை பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தமிழக டிஜிபி அனைத்து மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் இது தொடர்பாக உத்தரவிட வேண்டும் என்று அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி பேரணிகள் பொதுக்கூட்டங்களுக்கு அதில் விரும்பிய நேரத்தில் காவல்துறை அனுமதி வழங்குவதாகவும், ஆனால் அதே போல தவாகவுக்கு மட்டும் பாரபட்சமின்றி அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கடந்த 9 மற்றும் 15ஆம் தேதியில் டிஜிபி சார்பில் மனு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தனர். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தவேக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை, மற்ற கட்சிகள் மீது விதிக்கப்படாத கூடுதலான நிபந்தனைகளை இந்த கட்சிக்கு மட்டும் விதிக்கப்படுவதாகவும் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பாரபட்சம் காட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எந்த வழியாக சென்னை திரும்ப வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனை விதித்துள்ளனர். எந்த வழியாக வர வேண்டும், விஜய் எந்த வழியாக செல்ல வேண்டும் என்று ஒரு கடுமையான நிபந்தனை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கடைசி நேரத்தில் மட்டுமே அனுமதி வழங்குவதாகவும் அவர் வாதிட்டார். கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் வரக்கூடாது என்றும் நிபந்தனை விதிக்கிறார்கள். அவர்களை வர வேண்டாம் என்று நாங்கள் எப்படி தடுக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதுபோன்ற நிபந்தனைகள் அனைத்து கட்சிக்கும் விதிக்கப்படுவதானே என்று அப்போது நீதிபதி சதீஷ்குமார் கேள்வி எழுப்பினார். ஆனால் முழுமையான போக்குவரத்து பாதிக்கப்படாமல் மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா? யாரும் சட்டத்துக்கு மேலானவர் அல்ல. பொதுக்கூட்டம் நடத்தினாலும் சட்டத்துக்கு உட்பட்டே நடத்த வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் தான் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், சேதப்படுத்தப்பட்ட பொது சொத்துக்களுக்கு இழப்பீடு வசூலிக்கப்பட்டதா இல்லை என்றால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட நேரும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக, மற்ற அரசியல் கட்சியை விட நீங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழலாம் என்றும் நீதிபதியை அறிவுறுத்தினார். அது மட்டும் காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜ்திலக் எந்த இடத்திலும் அனுமதி மறுக்கப்படாமல் நிபந்தனைகளுடைய அனுமதி வழங்கப்படுவதாகவும், திருச்சி பிரச்சாரத்தின் போது தாவேகா தொண்டர்கள் செயல்பாடு கொண்டு புகைப்படமாகவும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள். அதனை பார்த்த நீதிபதி இது போன்ற உயரமான இடங்களில் அந்த கட்சி தொண்டர்கள் ஏறி நின்று கொண்டு இது போன்ற நிகழ்ச்சி ஈடுபடுவதன் மூலம் அசம்பாவிதம் ஏற்படும் என்றும், அது மட்டுமல்லாமல் இதனை ஒழுங்குபடுத்த வேண்டாமா என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதி, பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை வசூலிக்கும் விதமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்யுமாறு புதிய விதிமுறைகளை வகுக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டார். விதிமுறைகளை குறித்து காவல்துறை பதிலளிக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். வேதவள்ளி, விஜய்க்கு குறிப்பாக தலைவருக்கு என்னென்ன கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள், என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறார்கள்? அதாவது இந்த கட்சி தொண்டர்கள் அங்கங்கே நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் பொழுது அருகில் உள்ள உயரமான கட்டடங்கள் ஏறி நிற்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சில நேரங்கள் வாகனங்கள் மேறி நின்றும் கோஷமிட்டு கொண்டு செல்கிறார்கள். இது போன்ற நிகழ்வுகளை ஒரு தலைவர், அந்த கட்சியுடைய தலைவர்களே அந்த தொண்டர்களை கட்டுப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அறிவுரை வழங்கி அது போன்ற செயல்களை செயல்படாமல் அவரை தடுத்து நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நீதிபதி கோரிக்கை அளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பொது சொத்துக்களுக்கு சில நேரம் சேதமளிப்பு விடுகிறார்கள். பொதுக்கூட்டம் நடந்து முடிந்த பிறகு செல்லும் பொழுது ஆங்காங்கே இருக்கக்கூடிய அரசு சொத்துக்களை சேதமளிப்பதும், பேருந்துகளை கைகளால் தட்டி சேதப்படுத்துவதும், சில கண்ணாடிகளை கல்லெறிவது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இது போன்ற நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும். அதை அந்த தலைவர்கள் அந்த தொண்டர்களுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் பொது சொத்தை சேதப்படுத்த அதை வசூலிக்கும் வகையில் முன்கூட்டியே ஒவ்வொரு அரசியல் கட்சியிடம் டெபாசிட் வாங்க வேண்டும் என்பதையும் அது தொடர்பாக ஒரு விதிமுறை உருவாக்குமாறும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் நெருங்குகிறது, எப்போது இந்த விதிகளை வகுத்து கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள்? ஏதேனும் கால நிர்ணயம் இருக்கிறதா? அதாவது இந்த விதிமுறை உருவாக்க வேண்டும் என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக எல்லா கட்சிக்கும் சமமான முறையில் ஒரே எல்லா கட்சிக்கும் இழப்பீடு வசூலிப்பது தொடர்பாக ஒரு டெபாசிட் செய்யுமாறு அறிவுறுத்த வேண்டும் என்று விதிமுறை உருவாக்க உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவை காவல்துறை இது குறித்து பதிலளிக்குமாறு கேட்டுள்ளார். எனவே காவல்துறை தரப்பில் இது பதிலளிப்பார்கள்.
இந்த வழக்கு வரும் 24ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதற்குள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் காவல்துறை, டிஜிபி என்ன முடிவு எடுக்கிறார் என்பது நீதிமன்றத்தில் தெரிவிக்கக்கூடும். இல்லை என்றால் அவர்கள் அவகாசம் கேட்பார்கள். அரசு காவல்துறை தரப்பில் உள்துறை செயலாளர், டிஜிபி ஆகியோர் அமர்ந்து அவர்கள் இதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அதில் முடிவெடுத்து அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன இந்த வழக்கு தொடர்பாக சுப்பையா? இந்த வழக்கு வாதங்கள் குறிப்பிட்டது போன்றதான். அதாவது விஜய் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி வாதிடும் பொழுது அவர் மற்ற அரசியல் கட்சி, அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சி அதிமுக போன்ற எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், அந்த கட்சிகளுக்கெல்லாம் இது போன்ற மாநாடு, பேரணி, கூட்டம் நடத்தும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமான பெரிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதில்லை, பெரிய நிபந்தனைகள் விதிக்கப்படுவதில்லை. ஆனால் தமிழக வெற்றி கழக கட்சிக்கு மட்டும் நிறைய நிபந்தனைகள் விதிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக அந்த தேதியை மாற்ற சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதே போன்று கிழமைகளையும் மாற்ற சொல்கிறார்கள். இந்த கிழமை தான் வைக்க வேண்டும், நீங்கள் வெள்ளிக்கிழமை வைக்கக்கூடாது, வேலை நாட்கள் மற்ற நாட்கள் வைக்கக்கூடாது, சனி ஞாயிறு போன்ற நாட்கள் வைக்கக்கூடாது என்று அறிவுறுத்துகிறார்கள். சில நேரங்களில் மாலை நேரத்தில் மட்டும்தான் நடத்த வேண்டும், குறிப்பிட்ட நேரத்துக்குள் முடிக்க வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனை விதிக்கப்படுவதாகவும், அது மட்டுமல்லாமல் மற்ற அரசியல் கட்சிகள் இது போன்ற விதிக்கப்படுவதில்லை. நாங்கள் அனுமதி கேட்டு காவல்துறை மனு கொடுத்தால் அந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை, கடைசி நேரத்தில் முடிவெடுப்பதாக அவர் குற்றச்சாட்டி இருந்து வாதிட்டார் வேதவல்லி. தகவல்களுக்கு நன்றி சுப்பையா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.